அம்மா காலத்துல காவல்துறையோட அதிகாரம் ஹோம் டிபார்ட்மெண்ட் அம்மா கிட்ட இருந்தது. காவல்துறையோட டிபார்ட்மெண்ட் அம்மா கிட்ட இருந்தது. யாருமே பேச முடியாது. ஒரு மந்திரி பேசினா கூட மந்திரி மறுநாள் அவருடைய பதவி காலி. அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியாது. காவல்துறை பக்கமே எட்டி பார்க்க முடியாது. காவல்துறையில எந்த அதிகார சக்தியும் கொண்டு போனால் அந்த அதிகார சக்திக்கு அம்மா கவனத்துக்கு உடனே போயிடும். ஒரு இன்ஸ்பெக்டர் பேசினா கூட இன்ஸ்பெக்டர் அமைச்சரை மிரட்டுவாங்க, இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ மிரட்டுவாங்க, இன்ஸ்பெக்டர் உள்ளாட்சி பொறுப்பாளர் மிரட்டுவாங்க. நாளைக்கு அம்மா கிட்ட போயிடும். அம்மா கிட்ட இன்டெலிஜென்ட் நோட்ல போயிடும். நீங்க நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க, அங்கிருந்து போன் வரும். அந்த மாதிரி மிரட்டல் சூழ்நிலை இருந்தது. அதற்கு பிறகு எடப்பாடியார் எழுச்சி தமிழ் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் காவல்துறை டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருந்தது. அந்த காரணத்தினால எந்த அதிகார சக்தியும் காவல்துறை மீது பாயப்படவில்லை, அழுத்தம் கொடுக்கப்படவில்லை, அவருக்கு அவருடைய அதிகாரத்தை பறிக்கப்படவில்லை. அதனால நாட்டு மக்கள், தமிழக மக்கள் சுபட்சமாக வாழ்ந்தார்கள் என்று கோடிட்டு காட்ட கடமைப்பட்டுள்ளேன்.